இதுவரை கண்டறியப்படாத இன்னும் 2 மனித புதைகுழிகள். மேலும் பல திடுக்கிடும் உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார் சோமரத்ன ராஜபக்ஷ. தமிழ் மக்களுக்கு அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஏன் அவசியம்? பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்த தமிழரசு கட்சி உறுப்பினர்கள். அரசியல்வாதிகள் உள்ளிட்ட உயரதிகாரிகள் மறைத்து வைத்துள்ள கோடிக்கணக்கான பணம். எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை நிர்வகிப்பு தொடர்பில் சுகாதார அமைச்சரின் வாக்குறுதி. சாரதிகளுக்கு அவசர எச்சரிக்கை, பிறப்பிக்கப்பட்டது அதிரடி உத்தரவு. ஹெரக்கட்டாவின் பணத்தில் சொகுசு வாகனங்கள், வீடுகள் கொள்வனவு, திடுக்கிடும் தகவல்கள். வவுனியா மாநகர சபை முதல்வர் நீக்கம். ஊழலுக்கு எதிரான ஆளுநரின் நடவடிக்கை பாராட்டுக்குரியது. பாராளுமன்ற உறுப்பினர் கே காதர் மாஸ்தான் தெரிவிப்பு. செம்மணி சோதனை சாவடிக்கு அருகாமையில் இருந்த கோவிலுக்கு முன்பாக நல்லூரை நோக்கி செல்லும் வீதியின் ஒரு பகுதியில் இன்னமும் கண்டறியப்படாத மனித புதைகுழிகள் இருக்கக்கூடும் என திடுக்கிடும் தகவலை வெளிப்படுத்தியுள்ள மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ளும் பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ஷ அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான SP விஜய் விக்ரம கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து இதை பற்றி மேலதிக விவரங்களை கேட்டறியும் நோக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் திகதி சோமரத்ன ராஜபக்ஷவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்த காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் மீண்டும் 2ஆம் கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் திகதி சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்தனர். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் கையளித்த சோமரத்ன ராஜபக்ஷ செம்மணி மனித புதைகுழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பி வைத்திருந்த கடிதத்தின் ஊடாகவும் அதன் பின்னர் பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அது குறித்து தற்போது வரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் தனது மனைவியான சம்பா விஜய் விக்ரம ஊடாக வழங்கிய விசேட நேர்காணலில் மனித புதைகுழிகள் தொடர்பில் புதிய தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கும் சோமரத்ன ராஜபக்ஷ சிறைச்சாலைக்குள் இருந்து இவை பற்றிய மேலதிக விவரங்களை வெளிப்படுத்தும் பட்சத்தில் தனது பாதுகாப்பு தொடர்பில் பல்வேறு கேள்விகள் காணப்படுவதாகவும் எனவே தன்னை ஒரு சுயாதீன சாட்சியாளராக விடுவித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களுக்கு இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகள் குறித்து பிரித்தானிய உயர்மட்ட பிரதிநிதியிடம் எடுத்துரைத்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடைமுறைப்படுத்துதல் மற்றும் நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துதல் என்பவற்றின் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தியுள்ளனர். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாட்டிற்கு வருகை தந்திருந்த வெளியுறவு பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் தெற்காசிய பிராந்திய பணிப்பாளர் ரெலோ போபிசவிற்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற தலைவரான ரா சாணக்கியன் ஆகியோருக்கும் இடையில் சந்திப்பு கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இந்த சந்திப்பிற்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ரெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோரும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் பல்வேறு காரணங்களினால் சந்திப்பில் கலந்து கொள்ள இயலவில்லை. அதேவேளை ரெலோ போபிசவுடன் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் பங்கேற்றிருந்தார். இச்சந்திப்பின் போது இலங்கையின் தற்போதைய அரசியல் நிலவரம் பற்றியும் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக அரசியல் அபிலாஷைகள் குறித்தும் மிக விரைவாக கலந்துரையாடப்பட்டது.
குறிப்பாக அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை நடத்தப்பட வேண்டியதன் அவசியம், நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டியதன் அவசியம், மனித உரிமைகளை பாதுகாத்தல், பொறுப்பு கூறுதல் மற்றும் நீதியை உறுதிப்படுத்துதல், ஜனநாயக மற்றும் சட்டவாட்சி மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுதல், நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளல் என்பன உள்ளடங்கலாக பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. நாட்டில் பாரிய அளவிலான லஞ்சம் மற்றும் ஊழலை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. அரசியல்வாதிகள், அவர்களது குடும்ப உறுப்பினர்கள், நெருங்கிய கூட்டாளிகள் மற்றும் உயர் அரசு பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களின் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் லஞ்ச வழக்குகள் தொடர்பான தகவல்களை அம்பலப்படுத்தும் நபர்களை பாதுகாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசியல்வாதிகள் உள்ளிட்ட சில குழுக்களால் பெரிய அளவிலான ஊழல் மற்றும் மோசடிகள் செய்யப்படுவதாக சமூக மட்டத்தில் விவாதங்கள் கிளம்பியுள்ளன. இருப்பினும் தனிநபர்கள் அது குறித்து முறைப்பாடு செய்ய பயப்படுவதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பாக தகவல்களை அம்பலப்படுத்துபவர்கள் மற்றும் சாட்சியம் அளிப்பவர்களை பாதுகாக்க ஆணையகம் ஏற்கனவே தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்று ஆணையகத்தின் மூத்த விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டில் சாட்சி ஒருவர் இருந்தால் அவர் நாட்டிற்கு திரும்புவது போது தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் குறித்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையை நிர்வகிப்பது தொடர்பில் ஆராயப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வைத்தியசாலைக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் அங்குள்ள வைத்தியசாலை நிர்வாகத்தினர் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். அத்துடன் எதிர்வரும் காலத்தில் வைத்தியசாலையில் உள்ள 3 மாடி கட்டடத்தை முழுமையாக கட்டித்தருவதாகவும் அமைச்சர் வாக்குறுதி அளித்துள்ளார். இதன்போது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகநாதன், தீபவானந்த ராஜா, சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க உள்ளிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். வைத்தியசாலை வளாகத்திற்கு வருகை தந்த அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய நிர்வாக கட்டமைப்பு மற்றும் அதன் கீழ் இயங்கி வரும் பிராந்தியத்தின் மிக முக்கிய பிரிவான புற்றுநோய் வைத்தியசாலையின் தற்போதைய நிலைமை குறித்து நேரில் ஆராய்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலை நிர்வாகத்தினர், விசேட புற்றுநோய் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஏனைய மருத்துவர்களுடன் அத்தியாவசிய தேவைகள், மருந்து பற்றாக்குறை மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து அமைச்சர் விரிவாக கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சுகாதார அமைச்சர், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையின் நிர்வாக பிரச்சினைகளை தீர்த்து வடக்கு மாகாண மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை வழங்க நோக்கில் அமைச்சில் உயர்மட்ட அதிகாரிகள் அடங்கிய விசேட குழு ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அத்துடன் வைத்தியசாலை வளாகத்தில் தற்போது பாதியிலேயே கட்டுமான பணிகள் தடைப்பட்டுள்ள போயுள்ளது. இந்த 3 மாடி கட்டடத்தின் எஞ்சிய பணிகள் அனைத்தும் எதிர்வரும் காலப்பகுதியில் அமைச்சின் விசேட நிதியொதுக்கீட்டின் கீழ் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிக்கப்படும் என்று அமைச்சர் இதன்போது வாக்குறுதி அளித்துள்ளார். கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தும் சாரதிகளுக்கு எதிரான உடனடி அபராதங்களை விதிப்பதற்கு பதிலாக நேரடியாக சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் அதிகரித்து வரும் வீதி விபத்துகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அனைத்து போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளுக்கும் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் மாத்திரம் நாடு முழுவதும் சுமார் 1292 உயிரிழப்புகளை ஏற்படுத்திய வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துகளினால் 1357 பேர் உயிரிழந்துள்ளனர். அதே காலப்பகுதியில் 2512 பாரதூரமான விபத்துகளும் 5059 சிறிய விபத்துகளும் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 467 பாதசாரிகளும் 465 ஊந்துருதி செலுத்தினர்களும் அடங்குவதாக போலீஸ் தரவுகள் தெரிவித்துள்ளன. அதிவேகமாக வாகனங்களை செலுத்துதல் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுதல் ஆகியவையே வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கான பிரதான காரணங்கள் என பிரதி போலீஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
போதைப்பொருள் கடத்தல்காரரான நந்துன் சிந்திக்க எனப்படும் ஹெரக்கட்டாவை சிறையிலிருந்து விடுவிப்பதாக கூறி அவரது மனைவியிடம் பெறப்பட்ட பல கோடி ரூபாய் லஞ்ச பணத்தில் சந்தேக நபர்கள் சொகுசு வாகனங்கள் மற்றும் வீடுகள் கொள்வனவு செய்துள்ளதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் ரகித ராஜபக்ஷ, சரித் அபேசிங்க மற்றும் அருணஸ்ரீ சதுரங்க வருஷ ஹன்னதி ஆகியோரே இவ்வாறு லஞ்ச பணத்தை தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரத் அபேசிங்கே என்பவர் ஹெரக்கட்டாவின் மனைவியிடமிருந்து பெற்ற லஞ்ச பணத்தில் ரேஞ்ச் ரோவர் ஃப்ரீலாண்டர் ரக சொகுசு ஜீப் வண்டியொன்றை கொள்வனவு செய்துள்ளதுடன் ககதுடுவ பிரதேசத்தில் அதிநவீன சொகுசு வீடொன்றையும் நிர்மாணித்துள்ளார் என்பது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதேவேளை வழக்கின் மற்றொரு சந்தேக நபரான அருணஸ்ரீ சதுரங்க இந்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி BMW 7 சீரீஸ் ரக கருப்பு நிற சொகுசு கார் ஒன்றை கொள்வனவு செய்துள்ளார். விசாரணை அதிகாரிகள் சோதனையிட்ட போது அந்த கார் அவரது வீட்டில் வைக்கப்பட்டு பழுது பார்க்கும் பணியில் இருப்பதாக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர் தற்போது வைத்துள்ள இந்த அதிசொகுசு சொத்துக்கள் அனைத்தும் துபாயில் வைத்து ஹெரக்கட்டாவின் மனைவியான மகேஷிகா மதுவந்தி என்பவரால் வழங்கப்பட்ட 12 கோடி ரூபாவிற்கு அதிக லஞ்ச பணத்தினால் கொள்வனவு செய்யப்பட்டவை என ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. தடுப்பு காவல் உத்தரவை நீக்கி ஹெரக்கட்டாவை மெகசின் சிறைச்சாலைக்கு மாற்றுவதாக சந்தேக நபர் மூவரும் உறுதியளித்திருந்தனர். எனினும் அவ்வாறு செய்யாமல் அவரை காலி பூச சிறைச்சாலையிலேயே தொடர்ந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட மாட்டாது என்பதை உணர்ந்த அவரது மனைவி மகேஷிகா மதுவந்தி தான் கொடுத்த பணத்தை திருப்பி தருமாறு மீண்டும் மீண்டும் கேட்டுள்ளார். எனினும் சந்தேக நபர் பல்வேறு காரணங்களை கூறி அந்த பணத்தை திருப்பி தருவதை தொடர்ந்து தவிர்த்து வந்துள்ளார். பணத்தை திருப்பி தர மறுத்த சரித் அபேசிங்க ஹெரக்கட்டாவின் மனைவியிடம் நீங்கள் தந்த லஞ்ச பணத்தில் ஒரு பகுதி ரகித ராஜபக்சவிடம் கொடுக்கப்பட்டுள்ளதால் அதை அவரிடமும் திரும்ப பெற முடியாது என கூறியுள்ளார். எனினும் ரகிதவிடம் கொடுத்த பணத்திலிருந்து 200 லட்சம் ரூபாவையாவது எப்படியாவது திரும்பி பெற முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சரித் அபேசிங்க ஹெர்ஃபி எனப்படும் தரகரின் நண்பர் ஒருவர் ஊடாக 200 லட்சம் ரூபாவை ஹெரக்கட்டாவின் மனைவி மகேஷிகா மதுவந்தியிடம் திருப்பி ஒப்படைத்துள்ளார். ஏனைய தொகையை சந்தேக நபர்கள் தமது தனிப்பட்ட தேவைகளுக்காக தொடர்ந்து வைத்துள்ளனர் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்திடமிருந்து சரித் அபேசிங்க, ரகித ராஜபக்ஷ மற்றும் அருண ஹர்ஷஹன்னதி ஆகியோரின் வெளிநாட்டு பயண ஆவணங்கள் பெறப்பட்டு சோதிக்கப்பட்டன. இதன்படி மூவரும் 2023 3/25 அன்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து துபாய் நோக்கி பயணித்து பின்னர் 2023 3/29 அன்று மீண்டும் இலங்கைக்கு திரும்பியுள்ளமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சாலைவின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர் கைப்பட எழுதியதாக கூறப்படும் கடிதம் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது மனைவி தெரிவித்துள்ளார். நேற்று 27ஆம் திகதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுரேஷ் சாலைவை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். அவரின் கூற்றுப்படி நேற்று காலை சுரேஷ் சாலேவுக்கு திடீரென கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக இதய சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்படும் பல்வேறு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் பின்னர் அவருக்கு குறிப்பிட்ட உடல்நல பிரச்சினைகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டதுடன் தொடர்ந்து கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மருத்துவர்களின் மதிப்பீட்டின்படி மீண்டும் நெஞ்சுவலி ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் தொடர்ச்சியான சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு அவசியம் என அவர் கூறினார். மேலும் அமைச்சர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களே உண்மையான உடல்நிலையை அறிந்திருப்பதாகவும் சுரேஷ் சாலே தற்போது நல்ல நிலையில் இல்லை என்றும் அவரது மனைவி குறிப்பிட்டார். அதிகாரிகள் சுரேஷ் சாலே உயிரிழக்கும் வரை காத்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் தங்களுக்கு ஏற்படுவதாகவும் இருப்பினும் விசாரணைகளை நிறுத்துமாறு தாங்கள் கோரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தேவையான அனைத்து விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் தொடரலாம் என்றாலும் அவர் கூறிய பாதுகாப்பும் சட்ட நடைமுறைகளும் உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கை எனவும் கூறினார்.
அத்துடன் கடந்த புதன்கிழமை சட்டத்தரணி அவரை சந்தித்த போது சுரேசாலே தனது கைப்பட எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றை வழங்கியிருந்ததாகவும் அதில் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஜனாதிபதி ரவி, ஷானி மற்றும் மேலும் சில அதிகாரிகள் என குறிப்பிட்டிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தை அதிகாரிகள் மிகுந்த முக்கியத்துடன் எடுத்துக்கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க மீண்டும் என்றும் தற்போது நிலையை சுரேசாலேவின் உடல்நிலை எந்த நேரத்திலும் மேலும் மோசமடையக்கூடும் அபாயம் இருப்பதாகவும் என்று அவர் எச்சரித்துள்ளார்.